அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலாவதாக அல் குர்ஆனோடு முஸ்லிம்களுக்கு உள்ள தொடர்பு எப்படி இருக்க வேண்டும், தஜ்வீத் கலையை கற்பதன் அவசியம், எழுத்துக்கள் பிழையாக உச்சரிக்கப்படுவதால் ஏற்படும் கருத்து மாற்றங்கள், அடுத்து மஹ்ரஜ் எழுத்து உச்சரிப்பு முறை. முதலாவதாக அல் குர்ஆனோடு முஸ்லிம்களுக்கு உள்ள தொடர்பை அல் குர்ஆனும் சுன்னாவும் எப்படி முன்வைக்கின்றது. அல் குர்ஆன் இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இறக்கப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக தஜ்வீத் ஒழுங்கில் இறக்கப்பட்ட குர்ஆனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து சஹாபாக்களும் கற்றுக்கொண்டார்கள். எனவே இது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சுன்னா வழிமுறையாகும். தொடர்ந்து நாங்களும் சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் வலியுறுத்தப்படுகின்றது. அடுத்ததாக தஜ்வீத் கலையை கற்பதன் அவசியம். தஜ்வீத் கலை படிக்கிறது ஃபர்லு கிஃபாயா. அதனை ஓதும் போது ஒவ்வொரு முஸ்லீமும் அதனை கடைபிடிப்பது ஃபர்லு ஐன். அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் கொஞ்சம் பேராவது நன்றாக தெரிஞ்சு வைத்திருக்க வேண்டும். மற்றவர்கள் கட்டாயம் அதை படித்து நடைமுறைப்படுத்த வேண்டும். எனவே குர்ஆனை சரியாக முறையாக ஓதுவதற்கு குர்ஆனும் சுன்னாவும் வலியுறுத்துகின்றது என்பதைத்தான் இது காட்டுகின்றது. அதனை கடைபிடிக்காது ஓதுவது பாவமாகும். உங்களுக்கு தெரியும், அதை நீங்க பின்னால் இதை படிக்கிற நேரம் விளங்குவீங்க. அது பிழையாகிற நேரம் எவ்வளவு கருத்துகள் பிழையாகிறது. அது ஒரு பாவமான செயலாகத்தான் மாறும். யார் அல் குர்ஆனை மிக அழகாக ஓதவில்லையோ அவர் எம்மை சார்ந்தவர் அல்ல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இது சஹீஹ் புகாரி முஸ்லிம் கிரந்தங்களில் பதிவாகியுள்ளது. இந்த ஹதீஸலோ குர்ஆனா பொதுவாக எல்லாருமே இதை கேட்டிருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு அந்த குர்ஆனை படிச்சு கொள்றதுக்கு அதுகளை விளங்கி கொள்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தான் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். அல் குர்ஆனோடு முஸ்லிம்களுக்கு உள்ள தொடர்பை குர்ஆனும் சுன்னாவும் இங்கு என்ன சொல்கின்றதுன்னு பார்ப்போம். முதலாவது அல் குர்ஆனை ஆராய்ந்து படித்தல். துரதிருஷ்டவசமாக குர்ஆனை விளங்கி கொள்றதற்கு முயற்சிக்காமல் ஓதிட்டு அதை மூடி வைக்கிற ஒரு சமூகமாக இருந்து கொண்டிருக்கோம் பெரும்பான்மையானவர்கள். என்று சொன்னால் எங்களுக்கு அதோட முக்கியத்துவம், அதை படிக்கணும் என்ற ஆர்வம் ஒரு காலத்தில் இல்லை. தற்போது இந்த குர்ஆன் விளக்கம், தஃப்சீர், அதாவது அதற்கான வகுப்புகள், நூல்கள் இருக்கின்றது. எங்களுக்கு படித்துக் கொள்றதுக்குள்ள சந்தர்ப்பம் இப்போது இருக்கின்றது. எனவே நாங்கள் அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அரபு தெரியுமாக இருந்தால் இந்த மஹ்ரஜ்னு ஒரு எழுத்து உச்சரிப்புன்ற ஒரு சப்ஜெக்டே இருக்காது. என்றால் அரபு நல்லா தெரியுமா இருந்தால் எங்களுக்கு ஹரக்கத் மாறுறதுக்கு ஏற்ப கருத்துக்கள் மாறுறது விளங்கும். எனவே அந்த அடிப்படை அரபு ஒன்று இல்லாதன் காரணமாக எங்களுக்கு அதிலேயும் பிரச்சனை இருக்கின்றது. அதனை மனநம்பிட ஒரு எழுத்துக்கு இவ்வளவு நன்மை இருக்கின்றது, அதையும் இங்கு வலியுறுத்திக்குது. அதனை மாணவர்கள் அதனையும் செய்து கொள்ள வேண்டும். அடுத்த அழகிய முறையில் ஓதுதல் என்பதையும் குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு வலியுறுத்தும் 3 விடயங்களா.